ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இரவில் கேட்ட பிளிரல் சத்தம், அதிகாலையில் காத்திருந்த அதிர்ச்சி. வெளியான சிசிடிவி ஆதாரம். கோவையில் மீண்டும் பகீர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே உள்ளது குப்பேப்பாளையம். தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதியானது வனப்பகுதிக்கு அருகாமையில் அமைந்துள்ளதால் அடிக்கடி வனவிலங்குகள் நடமாட்டம் என்பது குடியிருப்பு பகுதிகளில் காணப்படுகிறது. இப்பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவர் குப்பேப்பாளையம் பகுதியிலேயே தனக்கு சொந்தமான நிலத்தில் தென்னை சாகுபடி செய்து வருகிறார். சக்திவேல் நீர் மேலாண்மையை கருத்தில் கொண்டு சுற்று வட்டார பகுதியிலேயே சொட்டு நீர் பாசனத்தில் தென்னை சாகுபடி செய்யும் நடைமுறையை பின்பற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி இரவு ஒற்றை காட்டு யானை குப்பேப்பாளையம் குடியிருப்பு பகுதியில் வலம் வந்துள்ளது. அந்த ஒற்றை காட்டு யானையானது இரவு நேரத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென விளை நிலங்களுக்குள் நுழைந்து அட்டகாசம் செய்துள்ளது. ஒரு கட்டத்தில் விளை நிலங்களின் பயிர்களை எல்லாம் சூறையாடிய காட்டு யானையானது சக்திவேலுக்கு சொந்தமான தென்னை கன்றுகளையும் விட்டு வைக்கவில்லை. அவருக்கு சொந்தமான நிலத்தில் இருந்த 96 தென்னை கன்றுகளை கீழே தள்ளியும் பிடுங்கி எறிந்தும் கடுமையாக சேதப்படுத்தியுள்ளது. அங்கிருந்து வெளியேறும் நேரத்தில் சக்திவேலின் தோட்டத்தில் பொருத்தப்பட்டிருந்த சொட்டு நீர் செல்லக்கூடிய தண்ணீர் பைப்புகளையும் தந்தத்தால் உடைத்து கடுமையாக சேதப்படுத்தியுள்ளது. நீண்ட நேரம் விளைநிலங்களில் சுற்றி திரிந்த ஒற்றை காட்டு யானையானது இரவோடு இரவாக மீண்டும் காட்டுப்பகுதியினுள் சென்றுள்ளது. இதையடுத்து காலையில் விளைநிலத்திற்கு வந்த விவசாயி சக்திவேல் தென்னை கன்றுகளின் நிலையை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனே சமயோசிதமாக விளைநிலங்களில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த விவசாயி சக்திவேல் மேலும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அந்த சிசிடிவி காட்சிகளில் ஒற்றை காட்டு யானையானது டிசம்பர் 30ஆம் தேதி இரவு விளைநில பகுதியில் உலா வருகிறது. அங்கே பொருத்தப்பட்டிருந்த சொட்டு நீர் பாசனம் செல்லக்கூடிய தண்ணீர் பைப்புகளையும் தென்னை கன்றுகளையும் சேதப்படுத்தும் காட்சிகள் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியிருந்தது. இதையடுத்து அந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக பேசிய பாதிக்கப்பட்ட விவசாயி சக்திவேல், எனக்கு சொந்தமான தென்னை தோப்பில் புகுந்த காட்டு யானை கடுமையான சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் சொட்டு நீர் செல்லக்கூடிய தண்ணீர் பைப்புகளையும் உடைத்து முற்றிலும் சேதப்படுத்தியுள்ளது. இதற்கு அரசு அதிகாரிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் இதுபோன்று மற்றொரு சம்பவம் நிகழாமல் இருக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அதனைத் தொடர்ந்து நடந்த சம்பவம் பற்றி பேசிய அப்பகுதி விவசாயிகள், வழக்கத்திற்கு மாறாக வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. அதனால் நாங்கள் ஒருவித அச்சத்துடனேயே இப்பகுதியில் வசித்து வருகிறோம். இதற்கு தீர்வாக வனத்துறையினர் வனப்பகுதியில் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வன விலங்குகள் குடியிருப்பு பகுதியினுள் நுழைவதை தடுக்க வேண்டும். அதுபோல சில தவிர்க்க முடியாத சூழலில் வன விலங்குகள் விளை நிலங்களுக்குள் புகுந்து கடுமையாக சேதப்படுத்துகிறது. ஆனால் அரசு அதற்கு உரிய நிவாரணம் வழங்குவதே கிடையாது. இந்த விஷயத்தில் கேரள அரசு இழப்பீடு தொகை அளிப்பது போல் தமிழக அரசு இழப்பீடு தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் கோவை தொண்டாமுத்தூர் அருகே காட்டு யானை விவசாய நிலத்திற்குள் புகுந்து தண்ணீர் பைப்புகளை சேதம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.